especially zoology candidates. Warm wishes to all of you for getting success in PGTRB examination. நமது பயிற்சி மையத்தின் மூலமாக ஆன்லைன் வகுப்புகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக குறைவான கட்டணத்தில் நிறைவான பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக வெளியிடப்பட்ட புதிய பாடத்திட்டத்தில் அலகு 2 பொருளாதார விலங்கியல் எக்கனாமிக் ஜுவாலஜி என்று சொல்லக்கூடிய பாடத்தில் பவுல்ட்ரி சம்பந்தமாக இருக்கக்கூடிய சில டாப்பிக்கை நம்ம பார்ப்போம். அதில் பவுல்ட்ரியில் இண்டிஜீனியஸ் ப்ரீட்ஸ் ஆஃப் பவுல்ட்ரி, அதாவது உள்நாட்டு இனங்கள், இந்தியாவில் வளர்க்கப்படும் கோழி இனங்கள், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதான் இண்டிஜீனியஸ் ப்ரீட்ஸ் ஆஃப் பவுல்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறது இந்திய கோழிகள் அல்லது நாட்டுக்கோழிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாட்டுக்கோழிகள். அப்போ மற்ற கோழிகள்லாம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் இப்போ பிளைமவுத் ராக் அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிராமா அதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டிக் ப்ரீட்ஸ், ஃபாரின் கண்ட்ரிலேருந்து கொண்டு வந்து நாம் அதுக்கப்புறம் கிராஸ் ப்ரீட் பண்ணி நாம் இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம நாட்டிலே உருவாகி நம்ம நாட்டிலே வளர்க்கக்கூடிய கோழிகள் இண்டிஜீனியஸ் ப்ரீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கோழி இனங்களை நாம் தேசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேசி அல்லது இண்டியன் ப்ரீட்ஸ் அல்லது இண்டிஜீனியஸ் ப்ரீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த தேசி என்று சொல்லக்கூடிய அந்த குரூப் ஆஃப் ஸ்பீசிஸில் பார்க்கும்போது அசீல்னு ஒன்று இருக்குது. அசீல் பேர் பாருங்கள், அசீல். 2வது சிட்டகாங், 3வது கடக்நாத் அல்லது கலமாசி அல்லது கரக்நாத். 3 பேர் இருக்குங்க. கடக்நாத், கலமாசி அல்லது கரக்நாத். அடுத்தது பஸ்ரா. இந்த 4 வகைகளும் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி இனங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அசீல், சிட்டகாங், கடக்நாத் அல்லது கலமாசி அல்லது கரக்நாத், பஸ்ரா. ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். நேம், ஸ்பீசிஸ் நேம் கொடுத்துருக்காங்க, அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க, எக் அண்டு மீட்னுடைய குவாலிட்டி அண்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அசீல் பார்ப்போம். அசீல் இந்தியாவில் எங்கே இருக்குதுன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. கேட்பாங்க, அசீலினுடைய நேட்டிவ் பிளேஸ் உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது பி டைப் காம்ப், பட்டாணி கொண்டைன்னு சொல்கிறோம். கொண்டை பார்த்தோன்னா பட்டாணி வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் ஆர் குட் சிட்டர்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ்னால் பெட்டைக்கோழி, அடை காப்பதற்கு சிறந்தது, அதான் குட் சிட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் முட்டை ஓரளவுக்கு கம்மியாக இட்டாலுமே அது அடை காப்பதற்கு குட் சிட்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் யாருக்கு இருக்குதுன்னா அசீலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் டெயில் இருக்கும், நெக் ரொம்ப லாங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேவனுடைய வெயிட் 4 to 5 kg இருக்கும். பெட்டைக்கோளுடைய வெயிட்டு, ஹென்ஸுடைய வெயிட்டு 3 to 4 kg இருக்குங்கிறாங்க. எக்கு ஒரு பர் இயருக்கு பார்த்திங்கன்னா 40 முட்டைகள் இடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மீட் குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மீட் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அசீல் சண்டைக்கோழி இனம், அதாவது ஃபைட்டிங் ஸ்கில் இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சண்டையிடுறதில் ஃபைட்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அசீல் அப்படிங்கிற அந்த வகைகள்லாம். அடுத்தது சிட்டகாங். சிட்டகாங் அப்படின்னு சொன்னால் இது பங்களாதேஷில் இருக்குது. அதுமாதிரி மாலே பெனின்சுலா அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதுக்கு ஒயிட் ப்ளூமேஜ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த இறகுகள்லாம் பார்க்குறதுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு வெள்ளை கலரில் அந்த சரும அமைப்பு அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த இறகுகள், அந்த உடல் மேலே ஃபெதர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒயிட் ப்ளூமேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. கோல்டன் மார்க்கிங் இருக்கும் இடையில. சேவல் காக் பார்த்திங்கன்னா 4.5 kg இருக்கும். ஹென் 3 kg இருக்கும் அப்படிங்கிறாங்க. எக்கு பர் சீசனுக்கு பார்த்திங்கன்னா 50 எக் பர் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. மீட் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஃபாஸ்ட் க்ரோயிங் பேர்டுன்னு சொல்கிறாங்க. இது மீட்டுக்காகவே இது வளர்ப்பாங்க, நல்லா வேகமாக வளர்ந்துடும் இது. அடுத்து கடக்நாத் அல்லது கலமாசி அல்லது கரக்நாத்னு சொல்கிறோம். இது மத்திய பிரதேஷ், அது மலைவாழ் மக்கள் இருக்காங்கல்ல, ட்ரைபல்ஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக மத்திய பிரதேசத்தில் அதிகமாக விரும்பி வளர்க்கக்கூடிய ஒரு இனங்களாக இது சொல்கிறாங்க. இது ப்ளூயிஷ் பிளாக்கின் கலரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடல்ட்டுக்கு இருக்குல்ல ப்ளூயிஷ் பிளாக், அதாவது பிளாக் ப்ளூ கலந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதேமாரி வந்து ஸ்லேட் லைக் லெக்கு, பீக்கு, ஸ்கின்னுலாம் ஸ்லேட் லைக் இருக்கும். காக்கு வந்து 1.5 கேஜி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஹென் வந்து 1 கேஜி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கு பொறுத்தளவு வந்து 80 எக்காம் பர் இயர், ஒரு வருஷத்துக்கு 80 முட்டைகளை இடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி மீட் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். இதோடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இறைச்சி வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் கருப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்கின்னில் மெலானின் நிறையா அக்குமுலேட் ஆகிறதுனால அந்த இறைச்சியே பார்த்தீங்கன்னா மீட் வந்து பிளாக் கலரில் இருக்கும். இது ஒரு முக்கியமான கேரக்டர், கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த மீட் வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நிறைய யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த இறைச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ நிறைய மருத்துவ பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவாங்க. சாப்பிட்டாலுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பஸ்ரா, இது வந்து குஜராத் அண்டு மகாராஷ்டிராவில் இருக்குது. ப்ளூமேஜ் வந்து இதுவும் ஒயிட் மிக்ஸ்டு பிளாக் ஃபெதர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒயிட் மிக்ஸ்டு பிளாக் ஃபெதர்ஸ் இருக்கும். காக்கு 2 கேஜி இருக்கும். ஹென்னு வந்து 1.5 கேஜி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக் வந்து 50 எக் பர் இயர். இது வந்து மீட் பேர்டு, அதாவது பொதுவாக வந்து இறைச்சிக்காகவே இதை வந்து வளர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் முக்கியமான அந்த பறவைகள் பேர், அது எந்த ஸ்டேட்டில் அதனுடைய ஆரிஜின் இருக்குது, அதனுடைய கேரக்டர் என்ன, எவ்வளோ சீசனுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ முட்டையை இடுது, அதுமாரி மீட் என்ன கலரில் இருக்குது, அது ஃபாஸ்ட் க்ரோயிங்காக என்னங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.